சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதிக்கப்படுகிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில் ஐக்கியப்பட்டு உம்மையை தொழுது கொள்ள ஆயத்தப்படுகிறோம். இந்த ஆராதனையிலே எங்களை ஒருங்கிணைத்து உமக்கு பிரியமான பலியாக நாங்கள் விளங்குவதற்கு நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை பாமாலை 1வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 1. நாளுக்கான நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அது திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே. வானத்தையும் பூமியையும்
அமருவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தகப்பனை, பிள்ளைகளாக நாங்கள் இந்த மாலை நேரத்தில் அப்பாவுடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பனை சுற்றி சுற்றி வருவது போல நாங்களும் உமையே சுற்றி சுற்றி வருகிறோம். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துகிறவர், தோளிலே சுமக்கிறவர், காயங்களை கட்டுகிறவர், உதவி செய்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதுகாப்பான கரங்களில், அந்த அரவணைக்கிற கரங்களில், அந்த ஆசீர்வதிக்கிற கரங்களில் அன்பு பிள்ளைகளை ஏந்திக் கொள்வீராக. திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளின் மேல் உம்முடைய நிறைவான கிருபை பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணும். என் மகனுக்கு, என் மகளுக்கு திருமணம் இன்னும் ஒழுங்கு பண்ணப்படவில்லையே, வந்ததெல்லாம் வழுவி போய் விடுகிறதே என்று ஏங்கி நிற்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நன்மையை ஏற்ற நேரத்தில் கட்டளையிடுவீராக. புதிய வயதுகள், குடும்ப வாழ்க்கையின் புதிய ஆண்டை சந்திக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பரலோகத்தின் பிரசன்னம் பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் சிறப்பாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழி நடத்துவதாக. இந்த மாலையில் முழங்காலில் நின்று யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ, தங்களுடைய தனிப்பட்ட தேவை, தங்களுடைய குறைவுகள், மனக்குமுறல்கள், தங்களுடைய பலவீனங்கள், சரீரத்தின் பாடுகள், தீராத வியாதிகள், ஆண்டவரே இறங்கும் என்று அழுகிற குரல்கள் உம்முடைய காதுகளில் படுகிறது. பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. மகனே, மகளே என்று அழைக்கிற அந்த குரல் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய அன்பு கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை காண ஆண்டவர் இரக்கம் செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்வோம். பாமாலை 279வது பாடலை பாடுவோம். பாமாலை 279.
இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வசனத்தில் வருகிற ஒரு நபரை குறித்து சுருக்கமாய் 3 சிறிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட நபர் கிளமந்து என்று அழைக்கப்படுகிற கிளமண்ட். வேத புத்தகத்தில் அருமையான தேவ மனிதருடைய பெயர்கள் பதிக்கப்பட்டுள்ளது. பலருடைய பெயர்கள் நமக்கு முன்மாதிரியாக அவருடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி நமக்கு எடுத்துக்காட்டாய் அமைவதுண்டு. சிலருடைய பெயர்கள் நமக்கு எச்சரிப்பாக மாறுவதும். அந்த வகையிலே கிளமண்ட் என்பவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ஊழியத்தின் துவக்கத்தில் திருச்சபையின் வளர்ச்சியிலே ஒரு சிறந்த அழிக்க முடியாத இடத்தை பெற்றவர். முதலாவது இவரை குறித்து அந்த வசனம் சொல்லுவது அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது என்று. கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமே சிலுவையின் அருகிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே பதிக்கப்படுகிறது என்பது. யார் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அந்த பிள்ளைகளுடைய எல்லாருடைய பெயரையும் ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற உண்மை. இந்த கிளமண்ட் என்பவர் யூத குலத்தை சார்ந்தவர். பெரிய யாக்கோபு அல்லது இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் யாக்கோபு என்று வேத புத்தகத்தில் இடம்பெறுகிறாரே, அந்த யாக்கோபின் குடும்பத்தை சார்ந்தவர். பவுலின் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். சுவிசேஷம் தனக்கு சொல்லப்பட்ட போது அந்த சுவிசேஷத்தை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் மாறி அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் பதிக்கப்பட்டது. பவுலோடு பல பயணங்களை மேற்கொண்டவர். அந்த வகையிலே அவர் பயணம் பண்ணி பயண நடுவிலே அவர் செல்லும் பொழுது பேதுரு நடத்தி கொண்டிருந்த வேதாகம கலாசாலை ஒன்று இருந்தது. அந்த வேதாகம கலாசாலையிலே அவர் இணைந்து நீண்ட நாட்கள் பேதுருவின் பாதத்தில் அமர்ந்து பேதுருவின் வேதாகம கலாசாலையிலே வேத புத்தகத்தை, வேத சத்தியங்களை கற்றவர். அந்த நாளில் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிடையாது, நிரூபங்கள் கிடையாது, சுவிசேஷ நூல்கள் கிடையாது. அவர் பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை அனுபவமாக கற்றுக்கொண்டவர். அவருடைய வாழ்க்கை தடயங்கள், அவர்களிருந்து சொல்லப்பட்ட வேத வார்த்தைகள், பரம சத்தியங்களை அமர்ந்து கற்றுக்கொண்டவர். அந்த காலத்திலே வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு 3 வழிமுறைகள் இருந்தன. ஒன்று, பெற்றோர் பிள்ளைகளை வீட்டில் அமர வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டும். நிற்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது, உட்கார்ந்திருக்கும் போது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒன்று. இரண்டாவது, வேத சத்தியங்களை அறிந்த பண்டிதர்களை வீட்டில் வரவழைத்து பிள்ளைகளுக்கு போதனைகளை செய்தார்கள். அதுதான் உபாத்தியாய் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில். அப்படி கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொன்று, தேவாலயத்திற்கு அனுப்பி ரவிமார்கள், குருக்கள் மேதைகளின் நடுவில் அமர்ந்து விவாதம் செய்து ஆய்வு செய்து கற்றுக்கொள்ளும் வழக்கங்களும் இருந்தது. இப்படி கற்றவர்களில் ஒருவர்தான் பவுல். வேத புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு அந்த நாட்களில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் யூத குடும்பத்தார். ஆனால் இவர் வேத சத்தியங்களை கற்றுக்கொண்ட விதம் வேறுபட்டது. அந்த நாளில் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்கள் காலப்போக்கிலே மனதளவிலே அறிவில் மட்டும் இருந்தது. வேத சத்தியங்களை அறிந்திருந்தார்கள், தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்தார்கள், சங்கீதங்களை அறிந்திருந்தார்கள், நியாயப்பிரமாணங்களை அறிந்திருந்தார்கள், தேவனை அறியாதிருந்தார்கள். இது நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து கற்றுக்கொள்ளும் போது நாம் உணர்கிற உண்மை. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தேவாலயத்தில் இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் வேதத்தை தெளிவாய் கற்றிருந்தார்கள், தேவனை அறியவில்லை. இதுதான் அவருடைய வேத அறிவு. அன்று இருந்தவர்கள் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வழிநடத்துதல், திருச்சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற தெளிவான தரிசனங்களை அறியாதிருந்தார்கள். வேதம் அவர்களுக்கு தெரியும். அது ஒரு புத்தகத்தை படிப்பது போல தம்முடைய மனதிலே வைத்திருந்தார்கள். உதாரணமாக ஒரு மனிதரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்பல்லோ என்கிற மனிதன் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டுக்கு வருகிறான். அந்த அப்பல்லோ மனிதன் வேத வசனங்களிலே சாதுரியவான். அவனுடைய செய்திகள் தெள்ள தெளிவானவை. வேதத்தின் மகத்துவங்களை அல்லது தத்துவங்களை அள்ளி தெளிக்கும் ஆற்றல் பெற்றவன் அப்பல்லோ. அவனுடைய செய்திகள் அன்றைய திருச்சபையை தலைநிமிர்ந்து பார்க்க வைத்தது. ஆனால் அப்பல்லோ இயேசுவை அறியவில்லை, தேவனை அறியவில்லை. இதுபோல அந்த நாட்களில் வேத வசனங்களை கற்றிருந்தார்கள். இதுபோல இன்றைய திருச்சபைகளிலும் அநேக வேத வசனங்களை கற்றிருக்கிறார்கள், வேத வசனங்களை போதிக்கிறார்கள், வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் இயேசுவை அறியாதிருக்கிறார்கள். இந்த கிளமெண்ட் என்பவர் இவர்களைப் போல வேதத்தை கற்றவர் அல்ல. பேதுருவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் அசைவு, இயேசுவின் ஆன்மீகம், இயேசுவின் தரிசனம், இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசுவின் பார்வை, இயேசுவின் நோக்கம், இவைகளெல்லாம் நெருப்பு பொறி போல அனுபவ ரீதியாய் கற்றுக்கொண்டு திருச்சபையை தோற்றுவித்து தூக்கி நிறுத்தும் தலைவனாய் மாறும் அளவுக்கு அமர்ந்து உருவாக்கப்பட்டு ஒரு குயவனுடைய கையிலே களிமண் பிசையப்படுவது போலவும் அது சக்கரத்திலே சுழற்றப்பட்டு அழகிய வடிவம் பெறுவது போலவும் வேத வசனங்களின் திருச்சபைக்கு தேவையானதை கொண்டு சென்று சேர்க்கும் ஒரு அருமையான ஆற்றலை பேதுருவனுடைய அந்த அருமையான வேதாகம பாடசாலையிலே கற்றுக்கொண்டார் என்று ஒரு வேத பண்டிதர் அவரை குறித்து எழுதுகிறார். கிளமெண்ட் என்ற வார்த்தையினுடைய பொருள் கருணை உள்ளவர் என்று பொருள். பெண்பாலிலே சொன்னால் மெர்சி என்று சொல்லலாம். கருணை உள்ளம் கொண்டவர், தன்னை காயப்படுத்தவுடைய காயத்தை கட்டுகிறவர், தாழ்மை உள்ளவர், பாதம் பணிந்து பணிவிடை செய்கிறவர், தன்னை முழுமையுமாய் அடுத்தவருடைய வாழ்வுக்கு அர்ப்பணித்தவர் என்ற பொருள்களில் இந்த பெயரை தாங்கி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த பேதுருவனுடைய பாடசாலையிலே பண்படுத்தப்பட்டார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. இவருடைய பெயரை தேவன் ஜீவ புத்தகத்தில் எழுதி மகிழ்ந்தார். பவுலும் அதை அங்கே ஞாபகப்படுத்துகிறார். அன்பு பிள்ளைகளே, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற என்னிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதா
என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பார்வை, மற்றவர்களை குறித்து நான் எண்ணும் எண்ணங்கள் தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே அவருடைய கையில் அர்ப்பணம் செய்யும் அனுபவங்கள் எனக்குள்ளே இருக்கிறதா என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் பெயரை எழுதினார். நம்முடைய பெயர்கள் சகல பரிசுத்தவான்களின் ஆலய பதிவேட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்போ ஆண்டவர் எழுதவும் செய்வார், அப்புறம் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் எழுதவும் செய்வார், கிறுக்கவும் செய்வார். நான் தப்பு பண்ணேன்னா என் பேரை அடிச்சிருவேன். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாளிலே உம்முடைய புத்தகத்தில் பெயர் எழுதப்படுகிற வாழ்க்கை அல்ல. தினந்தோறும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற என்னை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கிற வாழ்க்கை, அந்த அனுபவத்திற்கு என்று என்னை வழிநடத்தும் என்று இந்த கிளமந்தோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோம். இயேசு 70 பேரை கிராம ஊழியத்திற்கு அனுப்பினார். திரும்பி வந்து சொன்னார்கள், ஊழியங்களில் அற்புதங்கள் நடந்தது என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், இந்த அற்புதங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, அது வாழ்வின் கடைசி வரை பாதுகாக்கப்பட எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். 1. 2, இந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, பவுலோடு சேர்ந்து உடன் ஊழியக்காரராக அவர் இருந்தார் என்று படிக்கிறோம். கோவொர்க்கர், பவுலுடைய உடன் ஊழியர் என்று இங்கே நாம் படிக்க முடியும். பேதுருவின் கலாசாலையிலே பயிற்சி பெற்ற இவர் பவுல் ரோம் பட்டணத்திற்கு வந்தபோது பவுலின் ஆழமான அர்ப்பணிப்பின் அனுபவங்கள், அவருடைய உலக பிரகாரமான கல்வியின் உச்சகட்டத்தின் நடுவில் அதற்கு அப்பாற்பட்டு கிறிஸ்துவை அவர் உலகத்துக்கு சுமந்து செல்ல வேண்டும் என்று அவரிடத்தில் உள்ளே பதிந்து கிடந்த தெய்வீக சத்தியங்களின் தாக்கம் இந்த கிளமந்தை அதிகமாய் கவர்ந்து இழுத்தது. எனவே அவர் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு தன்னை ஒப்படைத்தார். இவரை குறித்து சில பழைய கால நூல்களில் சில தகவல்கள் கிடைக்கின்றன. பவுல், லூக்கா, தீமத்தேயு சேர்ந்து பல நாடுகளில் பயணம் செய்து ஊழியம் செய்திருப்பதை இவருடைய பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சென்ற இடங்களில் பவுல் என்ன பாடுகளை எல்லாம் சந்தித்தார், அந்த பாடுகளில் இந்த கிளமந்தும் அவரோடு சேர்ந்து செயல்பட்டவர். ஒரு உண்மையான ஒப்படைப்புள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை பாதையை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையை தன் தோள் மேல் சுமந்து முடிவு பரியந்தம் அதை சுமந்து ஆண்டவருக்காக சாதிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமை. அது மட்டுமல்ல, அவர் உடன் ஊழியக்காரராக இருந்தபடியினாலே பவுலோடு இணைந்து 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 சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுப்பதிலும், சுவிசேஷத்தை பதிவு செய்வதிலும், சுவிசேஷத்திற்காக தோள் கொடுப்பதிலும், சுவிசேஷத்திற்காக பாடுபடுவதிலும் தன்னை அர்ப்பணித்ததினாலே பவுலின் உடன் ஊழியராகி அவர் திருச்சபையின் தலைவராய் மாறினார். திருச்சபையின் தலைவராய் மாறிய இவர் பவுலுக்கும் பேதுருவுக்கும் பிற்பாடு 10 ஆண்டுகள் ரோம திருச்சபையின் பேராயராக உயர்த்தப்பட்டார். எந்த மனிதன் தன்னை ஆண்டவருடைய அடிப்படை பணிக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, எந்த மனிதன் தாழ்மையோடு தேவன் கட்டளையிடுகிற பணியை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த மனிதனை ஆண்டவர் உயர்ந்த மனிதராய் மாற்றுகிறார். கிளமந்து பவுலோடு சேர்ந்து
அவர் ஒரு மேடையில் ஏறி நின்றவர் அல்ல. பவுலுடைய உடைமைகளை தூக்கி சுமந்தவர்களில் அவர் ஒருவர். பவுலுக்கு பணிவிடை செய்தவர்களில் அவர் ஒருவர். பவுல், லூக்கா, தீமோத்தேயோடு சேர்ந்து அந்த ஆயத்த பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவதில் தானும் முன்னின்று செயல்பட்டவர்களில் அவர் ஒருவர். சீடத்துவ பணியை செய்தவர். அவரை தேவன் ரோம திருச்சபையின் பேராயராக உயர்த்தினார். உடன் ஊழியர்களாய், இணை ஊழியர்களாய், சீடர்களாய், பணிவிடையாளர்களாய் யார் உண்மையாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் தேவனுக்கென்று பணிவிடை செய்வதற்கு ஆண்டவருடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை தேவன் உயர்த்துவதற்கு தவறுவதே இல்லை. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த பணிவிடையை போதகர்கள், மிஷனரிகள் மட்டுமல்ல, எல்லாரும் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் பணிவிடையாளர்களே. நம்ம எல்லாரும் தேவனுடைய பணிவிடையிலே ஈடுபட வேண்டியவர்களே. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பணிவிடையை செய்வோம். நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். யோசுவா மோசேயின் கோவர்க்கர், உடன் பணியாளர். ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே செய்த பணிவிடைகளில் இந்த யோசுவா இளவயதிலே, குட்டி வயதிலே ஒரு எடுபிடி பணியாளர். யோசுவாவை தேவன் சிறந்த தலைவனாய் மாற்றினார். உங்கள் பிள்ளைகள் யோசுவாவாய் மாற வேண்டாமா? எலியா எலிசாவின் கைக்கு தண்ணீர் ஊற்றுகிறவர். கையில் எப்போதும் தண்ணீர் செம்பை வைத்துக்கொண்டு அவர் கால் கழுவுவதற்கும் கை கழுவுவதற்கும் அவருக்கு உதவி செய்தவர் எலிசா. அந்த எலியாவை விட 2 மடங்கு பெரிய அற்புதங்களை செய்வதற்கும் சிறந்த ஊழியங்களை செய்வதற்கும் தேவன் உயர்த்தவில்லையா? நீங்களும் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய உடன் ஊழியர்களாய் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். சாதாரணமான மார்க்கு, கோழையான மார்க்கு, பயந்த மார்க்கு பர்னபாவின் கையின் கீழ், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ், அவருடைய அரவணைப்பின் கீழ் புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகத்தை பதிவு செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். மார்க்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் மார்க்குவின் சுவிசேஷம். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு இயேசுவின் வரலாற்றை எடுத்து சொல்லுவதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம் பர்னபாவினுடைய கோவர்க்கர். பவுலுடைய சந்திப்பிலே ஒனேசிமோ படுகிறான். திருடன், எஜமானை ஏமாற்றினவன், ஓடிப்போனவன், சிறை செய்யப்பட்டவன். பவுலின் சுவிசேஷத்துக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு சில நாள் தங்கியிருந்து பணிவிடை செய்தவர். பவுலின் பணிவிடையிலே இணைந்து செயல்பட்டவர். வருங்காலத்தில் ஒரு பெரிய பேராயராக உயர்த்தப்படுவதற்கு அது காரணமாக இருந்தது. நீங்களும் ஆண்டவருடைய பணியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையிலே திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக செயல்படுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை திருச்சபை உங்களுக்கு தருகிற வாய்ப்புகளில் செயல்படுவதற்கு தூண்டிவிடுங்கள். உங்கள் குடும்பங்கள் உயர்த்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இவருடைய காலத்திலே வாழ்ந்த இன்னொரு மனிதரை உங்களுக்கு இங்கே குறிப்பிட வேண்டும். போலிகார்ப். நீங்கள் வரலாற்றிலே பலமுறை படித்திருக்கலாம். போலிகார்ப் இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு சீடர்களின் காலத்திலே யோவான் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். வேதாகம வரலாற்றிலே தலை சிறந்த பக்தர்களில் போலிகார்ப் ஒருவர். 85 வயது வரை ஆண்டவருக்காய் சாதனையாளராக முதல் நூற்றாண்டுக்கு வெளியிலே வாழ்ந்தவர். யோவானுடைய உடன் ஊழியராய் செயல்பட்டு உலக திருச்சபைக்கு அவர் ஒரு தேவ மனிதராய் இந்த உலகத்தில் அடையாளம் காட்டப்பட்டாரே. உடன் ஊழியர்களில் ஏற்பட்ட சிறப்புகள் இவைகள். கிளமெண்ட் பவுலின் உடன் வேலையாள். அந்த உடன் வேலையாளை ஆண்டவர்
பெரிய சபை ரோம திருச்சபை. அந்த ரோம திருச்சபைக்கு பேராயராக உயர்த்தினார். ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய பணியில் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயர்ந்து விளங்குவதை காண்பீர்கள். இதுதான் நம்முடைய இந்திய மண்ணின் திருச்சபை வரலாறு. மேலே நாடுகளிலிருந்து மிஷனரிகள் இந்திய தேசத்துக்கு வந்தபோது அவர்கள் அருகில் நின்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு சில எடுபிடி வேலைகளை செய்து அவர்கள் மூலம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் மூலம் கல்வி கற்று அவர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டு திருச்சபைக்கு தலை சிறந்த மனிதர்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் கிடைத்திருக்கிறார்கள் இல்லையா? நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அப்படி சிறப்புற ஆண்டோடைய பணிகளில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, இவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சிறிய வார்த்தை, அது மிகவும் கருத்தாளம் கொண்ட வார்த்தை. பீஸ் மேக்கர், சமாதான தூதுவர். இந்த நாளில், அதாவது பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் நாள், 9ஆம் தேதி 2ஆம் நாள், அந்த ஞாயிறு நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஒரே சரீரம். ஒரே சரீரம். ஒரே சரீரம் என்பது சபை, இயேசுவின் சரீரம். இயேசு தலை, சரீரம் சபை. நாம் அவருடைய சபை. ஒரே சரீரம். 1,00,000 பேர் சபையில் இருக்கலாம், ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியம், இன்று வாசித்த நிருப வாக்கியமும் கடந்த வாரம் வாசித்த நிருப வாக்கியமும் 2 பகுதிகளின் ஒரே கருத்து, ஒரே சரீரம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக கோதுமைகள் ஒரே அப்பம் ஆவது போல அநேகராகிய நாம் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். 1000 கோதுமைகள் சேர்ந்தது போல, ஒரு அப்பமாக இருப்பது போல ஒரே அப்பமாகத்தான் இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனை வேறுபட்டிருக்கிறது, நம்முடைய செயல்கள் வேறுபட்டிருக்கிறது. அதனால் இடையிலே பிளவுகள் ஏற்படுகிறது, கோபங்கள் வருகிறது, பகைமைகள் வருகிறது. நேராக சந்தித்து பேசுவதற்கு தயங்குகிறோம். நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுகிறோம். இந்த இடத்திலே கிளமண்டை நான் வலியுறுத்த வேண்டும். பிலிப்பி சபையிலே பிரிவினை, அதை நீங்கள் முதலிலே வாசிக்கும் பொழுது தெரியும். சிந்திக்கேயாள் என்று எழுதப்பட்டிருக்கும், 2 பெண்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். பிலிப்பி சபையின் தலைவர்களுக்குள்ளே பிரிவினை. இந்த பிரிவினையை சரி செய்வதற்கு பவுலால் பயன்படுத்தப்பட்டவர் கிளமெண்ட். அந்த பிரிவினையின் நடுவில் நின்று தேவன் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி, இயேசு 2 தரத்தாரையும் சிலுவையிலே ஒன்றாக்கும்படி தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார் என்ற செய்தியை பிலிப்பி சபைக்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்லி பிலிப்பி சபையை சமாதானத்துக்கு நேராக வழிநடத்தினவர் இந்த கிளமெண்ட். 2வது, கொரிந்து சபையிலே போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது கொரிந்து சபை பிளவுபட்டது. அந்த கொரிந்து சபை பிளவுபட்ட நேரத்தில் கொரிந்து சபையை அந்த சமாதானப்படுத்தி ஒன்றாக்குவதற்கு பவுலால் நியமிக்கப்பட்டவர் த கிளமெண்ட். கிளமெண்ட் கொரிந்து சபையில் நின்று அவர்களுக்கு ஒற்றுமையின் அந்த நோக்கத்தை எடுத்து கூறி, ஒற்றுமையே கிறிஸ்துவின் உபதேசம், நாம் ஒரே சரீரம் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி திருச்சபையை ஒற்றுமைப்படுத்தி காட்டியவர் கிளமெண்ட். பல எண்ணங்களில், பல போதனைகளில், பல தன்னுடைய சுயங்களில் பிளவுபட்டு கிடக்கிற விசுவாசிகளை ஒன்றுபடுத்திய பெருமை இந்த கிளமெண்ட் அவர்களை சார். இன்னொன்று, இறுதி காலத்திலே
கொரிந்து சபையிலே உபதேசத்தை குறித்த பிளவுகள் வந்தது. உபதேச பிளவுகள் வந்தபோது, அதாவது உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேக கேள்விகள் வந்து இல்லை உண்டு என்ற பிளவுகள் வந்தது. அந்த நேரத்திலே அந்த திருச்சபையின் தலைவர் மார்ச்சுடோன்ஸ் என்று அழைக்கப்படுகிற திருச்சபையின் தலைவர் ரோமுக்கு வருகிறான். ரோமிலே கிளமன் பேராயராக இருக்கிறான். ஐயா, கொரிந்து சபையில் மீண்டும் பிளவுகள் வந்துவிட்டது, உபதேச பிளவுகள் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். உடனே இந்த பேராயர் 4 முக்கிய தலைவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சில போதனைகள், பயிற்சிகள் கொடுத்து இந்த கொரிந்து சபையின் பிளவை அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற போதனைகளை கொடுத்து அவர்களை கொரிந்து சபைக்கு அனுப்பினார். அவரால் பிளவுபட்ட அந்த கொரிந்து சபை மீண்டும் துளிர்விட்டது, உயிர்த்தெழுந்தது, ஒற்றுமைப்பட்டது. கிளமன்ட் சபையை ஒற்றுமைப்படுத்துவதிலே சமாதான தூதுவராய் விளங்கினார். பிலிப்பி சபை, கொரிந்து சபை 2 முறை பிளவுபட்ட நேரத்தில் அந்த திருச்சபையை ஒற்றுமைப்படுத்தும் ஒரு தேவ மனிதராய் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். அவர் அங்கே சொல்லுகிற கருத்து நோவர் ரூபத்திலே ஒரே சரீரம். விசுவாசிகளே, நாம் ஒரே சரீரம். ஏன் உன் சகோதரனை பகைக்கிறாய்? வலது கை இடது கையை பகைத்தால் என்ன ஆகும்? இடது கை வலது கையை பகைத்தால் என்ன ஆகும்? ஒரு கால் ஒரு கையை பகைத்தால் என்ன ஆகும்? இருதயம் உடலை பகைத்தால் என்ன ஆகும்? நுரையீரல் சரீரத்தை பகைத்தால் என்ன ஆகும்? ஒரு கண் மற்ற கண்ணை பகைத்தால் என்ன ஆகும்? ஏன் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பகைக்க வேண்டும்? ஒரு சின்ன கருத்து வேற்றுமையினால் ஏன் குடும்பத்தை பகைக்க வேண்டும்? ஒரு சின்ன பிரச்சனையினால் ஏன் கணவன் மனைவியை பகைக்க வேண்டும்? ஒற்றுமையின் தினம், ஒரே சரீரம். இது கிளமண்டிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற உண்மை. என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? இயேசுவை மண்டையிலே அறிந்திருக்கிறேனா? இல்லை, அனுபவத்திலே அறிந்திருக்கிறேனா? இயேசுவின் பணியில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? நான் பிறரோடு ஒரே அப்பமாய் இணைந்து அவருடைய நாம மகிமைக்காக இணைந்து செயல்படுவதிலே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? கிளமண்டை நினைக்கும் இந்த நல்ல நாளிலே நானும் ஒரு கருணை உள்ளங்கொண்ட கிளமண்டாக மாற ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அவருடைய கரங்களில் ஒப்படைப்போம். அப்பொழுது நாமும் இயேசுவின் ஒரே சரீரமாகிய சபையாய் மாறி அவரை மகிமைப்படுத்த முடியும் என்ற அர்ப்பணத்தோடு அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆவியானவர் நம் அனைவருக்கும் அனுகூலம் பண்ணுவாராக. 1வது கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்பு. சத்தா
குடும்பங்களை செம்மையாய் வழிநடத்தி நாங்களும் உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய காருண்யத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவினீர் என்ற உணர்வோடு ஆலயத்தில் ஐக்கியப்படும் வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரோடு இணைந்து இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிக்கிற அருமையான உடைய பிள்ளைகளின் மேல் உடைய கரங்கள் படுவதனாலே வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உமக்கு பிரியமாய் வாழவும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படவும் நீர் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். நன்றி உணர்வோடு ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிற அருமையான பிள்ளைகளை நினைக்கிறோம். புதிய வயதை கத்தர் கொடுத்தார். 50வது வயதிலே கால் வைக்கிறேன். கத்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற உமது அடியாரையும் குடும்ப வாழ்க்கையின் புதிய ஆண்டை கத்தர் கொடுத்தார். கத்தர் எங்களுக்கு கொடுத்த குடும்பம் அவருக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற அருமையான பிள்ளைகளையும், அருமையான மகள் 2 ஆண்டுகள் இந்த கொரோனா பீரியடில் பயங்கரமான சூழ்நிலையில தேவனால் பாதுகாக்கப்பட்டு இருந்த இடத்திலிருந்து ஊருக்கு வர முடியாமல் இருந்த சூழ்நிலைகளில் தேவனுடைய இரக்கம் அவர்களோடு இருந்து கடந்த நாட்களில் பெற்றாரோடு வந்து ஐக்கியப்பட்டு இருந்து மீண்டும் தன்னுடைய பணியிடத்துக்கு செல்ல ஆண்டவர் அனுகூலம் பண்ணினார் என்று நன்றி செலுத்துகிற அன்பு பெற்றோரையும் அருமையான மகளின் குடும்பத்தையும் உங்களுடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற இடங்களில் பிள்ளைகள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் பணியையும் தங்களுடைய வாழ்வின் அனைத்து பகுதியையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய மகிழ்ச்சியில் நிரம்பி வழிய தாவீதை போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று எழுதியிருக்கிறபடி பிள்ளையுடைய வாழ்க்கை வழிந்தோடும் வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். திருச்சபையின் தலைவராக இரும் நீர் அருளுகிற ஆசீர்வாதங்கள் ஆலயத்திலிருந்து சமூகத்துக்குள் புறப்பட்டு செல்வதற்கு திருச்சபை நிறைவேற்றுகிற அனைத்து பணிகளிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். மிஷனரி ஆதரவு பணிகள், கிராம ஊழியங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கொடிய நோய் தொற்று காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய தூய இரத்தத்தால் உம்முடைய வசனத்தால் பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. இந்த பயங்கரமான வியாதியின் அணுக்கள் எம்முடைய தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு முற்றிலும் நீங்க கர்த்தர் கிருபைத்தான். தொடர்ந்து 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 பல வாதைகள் இடிபாடுகள் தேசத்தை சந்திக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கவும் சபையாய் நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆண்டவர் கிருபை தாரும். தேசத்திலே சமாதானம், தேசத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேசத்திலே உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாக உண்டாக தேசத்தின் தலைவர்கள் தேசத்திலே காணப்படுகிற எல்லா பகுதிகளிலும் உம்முடைய மகிமையை நீர் விளங்கச் செய்து தேசம் அமைதி, சமாதானம், சுபிட்சம், சுகம் இவைகளை பெற்றுக்கொள்ள தேசத்திலே நீர் ஏற்படுத்தி வைத்த பேராயங்கள், போதகர்கள், பேராயர்கள், ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அனைவரையும் ஆண்டவர் பயன்படுத்தி தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே பங்கேற்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். எங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் கிறுக்கப்படும் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள் எங்களில் நுழைந்து வேர் கொண்டு எங்களை சிதறடித்து விடாதபடி கடைசி வரை பாதுகாக்கப்பட கர்த்தரங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய சுவிசேஷம் உலகத்தில் புறப்பட்டு செல்வதற்கு எந்த பகுதிகளில் நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய சரீரமாகிய சபை பிளவுபட்டு போவதற்கு எங்களுடைய கரங்களோ எங்களுடைய பார்வையோ எங்களுடைய வார்த்தைகளோ காரணமாயிருந்து விடாதபடி நாங்கள் ஒரே சரீரமாய் தேவனுக்காக கட்டி எழுப்பப்பட எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய உம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. மாலை 87வது பாடலை பாடுவோம். Glory
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆலயத்தில் ஐக்கியப்படும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளோடு இந்த ஆராதனையிலே பங்கேற்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும் தேவரீர் கிருபை செய்தீர். அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் உலகத்துக்குள் புறப்பட்டு செல்கிற நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும் வாழ்க்கையின் இறுதி மட்டும் உங்களை உறுதியாய் நிலைத்திருக்கவும் அந்த நித்தியத்திலே உம்முடைய சரீரமாகிய சபையில் நாங்கள் இணைந்து நிற்கவும் கர்த்தரங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஒருங்கிணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வருவோம்.